கூட ஒரு பையன் நடிச்சிருக்காங்க விஜயோட, யார் இது அப்படின்னு இருக்காரு. சார் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ சார். உதயா படத்தில் இருந்த விஜய் சார், திரைப்படத்தில் இருந்த விஜய் சார், ஜனநாயகம் இருக்கிற என்னென்ன மாற்றங்கள் பார்க்குறீங்க? கேளுங்க அதெல்லாம். ஏன்னா சார் அஜித் சாருக்காகவும் நடிச்சிருக்கீங்க, விஜய் சார் நடிச்சிருக்கீங்க. ரெண்டு பேருமே ரெண்டு துருவம்னு வச்சுக்கலாம். இல்லை, ரெண்டு கண்ணு அரட்டவால் ரெண்டு பேரும். இவன் அண்ணன் அவனே வா தம்பி அப்படின்னு பண்ணிட்டு அட்டகாசம் நடக்கும். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். அந்தகாரம் படம் வந்து எப்படி உங்களை வினோத் சார்கிட்ட கொண்டு போச்சு சார்? அந்தகாரம் தேங்க்ஸ் டு மை அந்தகாரம் டைரக்டர் ஃபர்ஸ்ட்டு விக்னராஜன். விக்னராஜனோட ஃப்ரெண்டு வந்து இது சந்தோஷ்னு, அவர் வந்து திங்க் மியூசிக்கோட சீஃப். அவர் வந்து ரஷஸ் பார்த்துருக்காரு. விக்னராஜன் அவங்களோட எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அதை பார்த்துட்டு அவர் போய் வினோதோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவர் வினோத்கிட்ட ஒரு வேர்டு போட்டிருக்காருப்பா, அதில் ஒருத்தர் பண்ணியிருக்காரு, நீ யூ மே ஹேவ் டு டேக் த இது ஒரு ஃபுட்டேஜை நீ பார்க்க முடியும்னா சொல்லுன்னு சொல்லியிருக்காரு. வரேன்னு சொல்லி வினோத் போய் பார்த்துருக்காரு. பார்த்துட்டு என் கான்டாக்டை வாங்கிட்டு எனக்கு வினோத் ஆஃபீஸ்லேருந்து ஃபோனு. அவரை போய் பார்த்தேன். இந்த ஹேடஸ் ரோடுன்னு நினைக்கிறாங்க, தான் போய் பார்த்தா அவர் வந்து வெரி ஃப்ரெண்ட்லியாகவே ரிசீவ் பண்ணி ரொம்ப அழகாக கங்க்ராச்சுலேட்லாம் பண்ணிவிட்டு, சார் இதில் ஒரு இம்பார்ட்டண்ட்டாக ஒரு ரோல் வச்சுருக்கேன், நீங்கள் பண்ணணும்னு சொல்லி ஃபஸ்ட்டு கேஸ்ட் பண்ண இது வந்து ஜட்ஜுக்காக. அதில் அந்த இதில் வந்து அப்புறம் என்ன நேர்கொண்ட போகிறையில் ஜட்ஜுக்காக கேஸ்ட் பண்ணாங்க. பட் ஜட்ஜுக்கு வந்து நான் சொன்னேன், என் ஃபேஸ் கொஞ்சம் யங்காக இருக்கும், அந்த பர்டிகுலர் கேரக்டர் நான் பார்த்துருக்கேன், அது அந்த இது அதில் வந்து கொஞ்சம் சீனியாரிட்டி இருக்கணும் அப்படின்னு. அதுவும் அவரும் அதை வாட்ச் பண்ணார். சார் அப்படியும் ஈவன் வி தாட் அபவுட் இட், பட் நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு பார்க்கலாம் தான் நான் ஷூட் பண்ணி வச்சுருக்கேன், நான் பார்க்குறேன் அப்படின்னாரு. தென் இது ஒன்றும் அது லாயர்ஸ்க்காக கேட்டார். அதுக்கப்புறமா சரி சார் இது ரெண்டுமே வேண்டாம், நான் வேறு ஒன்று ரெடி பண்ணிவிட்டேன் இல்லை அப்டேட்டிவிட்டார். அதுதான் வாட் யூ சா இன் நேர்கொண்ட பார்வை. ஓகே ஓகே சார். இப்போது தொடர்ந்து வினோத் சாரோட படத்துலேயே நடிச்சிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கும் வினோத் சாருக்கும் இருக்கிற அந்த பாண்டிங் எப்படி இருக்குது? பிரதர்லி பாண்டிங் பெரிய இது இல்லைங்க தலைவர். அதாவது டெய்லி பேசக்கூடிய லிஸ்ட்டில் நாங்கள் ரெண்டு பேருமே ஒருத்தர் இல்லை. பட் டெஃபினட்டாக ஒரு இம்பார்ட்டண்ட் மெசேஜஸ் என்னதுன்னா கம்யூனிகேட் பண்ணிக்கிறது, அதில் வந்து வி ஆர் ஸ்டேயிங் இன் டச். நம்ம மெஸ்ஸு வருவார், அடிக்கடி வருவார், வந்து இங்கே சாப்பிடுவார். நான் இருந்தேன்னா என் கூட பேசிட்டு போவார். ஓகே, அப்படி ஒரு அக்கேஷனில் சார் வாங்க வலிமை பண்ணலாம் அப்படின்னாரு. வலிமை ஆஃப்கோர்ஸ் எனக்கு செட் ஆகலை. நான் அந்த என்னோடய லாங்குவேஜும் அவங்க கேட்குற லாங்குவேஜுக்கும் செட் ஆகலை. அதுக்கப்புறமா துணிவு அவரவே திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணி, சார் நாளைக்கு ஃப்ரீயாக வச்சுக்கோங்க, நீங்கள் துணிவு ஷூட்டிங்க்கு நீங்கள் வரணும் அப்படின்ட்டார். அப்போ ஓஎம்ஆரில் ஒரு ரோட்டில் அந்த ஒரு பர்டிகுலர் பில்டிங் இருக்குது, நல்லாயிருக்கும். இது உங்களை மாதிரி ஒரு பெரிய ஃப்ளோரில் செட்டப் போட்டு மினிஸ்டராகவே நீங்கள் உங்களை கேஸ்ட் பண்ணுறேன் சார் சொல்லி சென்ட்ரல் மினிஸ்டர் கேஸ்டிங் கொடுத்து இவ்வளோ தான் டைலாக்னு சொல்லி மொத்தமாக என்னோடய போர்ஷனு ஒரு ஹாஃப் அ டேயில் முடிச்சிட்டார். ஓகே, ரொம்ப ஆச்சரியம். நான் அப்படியே எனக்கு ஒரு சின்ன உறுத்தல் உண்டு, எல்லாம் வருமா எடுக்கிறீங்க அரை நாளில் முடிச்சேன் பெரிய வருமானலாம் எனக்கு உறுத்தல் உண்டு. பட் ஐ டென்ட் ஆஸ்க் ஹிம் அட் தட் டைம். அது நான் டப்பிங் போது பார்க்கும்போதும் எனக்கு வந்து நல்ல ஸ்பேஸிங் கொடுத்துருக்காருன்ற அந்த ஒரு இது இருக்குது. பட் ஃபைனலில் வருமா, நம்ம சினிமாவில் பார்க்கும்போது வருமானா ஒரு ஃப்ரேம் கூட மிஸ்ஸிங் இல்லை, அப்படியே வந்தது. எனக்கு அது ரொம்ப பெரிய இதுவாக இருந்தது. சப்சிக்வெண்ட்டாக இந்த படம் அவங்க அனௌன்ஸ்மெண்ட்லாம் வந்தபோது நம்ம மெஸ்ஸுக்கு வந்தாரா இல்லை வேறு எங்கேயோ வெளில மீட் பண்ணோமான்னு எனக்கு ஞாபகம் இல்லை. மீட் பண்ணும்போதே சொன்னார், ஒன்று சைஸாக வச்சுருக்கேன், நீங்கள் வந்து அதை நீங்கள் தான் பண்ணணும்னு நான் டிசைட் பண்ணி தான் வச்சுருக்கேன், ஐ வில் கால் யூ அட் த ரைட் டைம். ஓகே, சரி நம்ம அதுக்கு மேலே தோண்டிலாம் கேட்குறதில்ல, என்னப்பா அப்படின்லாம் கேட்குறதில்ல, விட்டுட்டேன். ஒரு பிக் சைலன்ஸ். ஏன்னா அவங்க ஷூட்டிங் போயிட்டுருக்காங்க, அதெல்லாம் போயிட்டுருக்கு. ஒரு நாள் திடீர்னு கூப்பிட்டு சார் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு நல்ல காஸ்டியூம், போலீஸ் காஸ்டியூம்லாம் கொடுத்து ஒரு சல்யூட் போட்டு கிளம்புங்கன்ட்டார். ஐயோ ஏதோ சைஸாக வச்சுருக்கேன், நச்சுன்னு வச்சுருக்கேன், அதெல்லாம் சொன்னீங்க என்ன அது அப்படின்னு கேட்டால், சார் நான் கூப்பிட்றேன் சார் அப்படின்ட்டார். பிகாஸ் வி கம்யூனிகேட் வெரி ஈஸிலி. தெர் இஸ் நோ
ஏன்னா 2 பேருக்குமே ஒரு மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் இருக்குது, 2 பேருக்குமே ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. ஒரு அதை போய் நம்ம ரப்சர் பண்ணுறதுக்கு இல்லை, அது மாதிரி இல்லாமல் சும்மா நைன்லாம் பிடிங்கின்னு இருக்காமல் பொலைட்லி ஆஸ்டே ஒரு சல்யூட்டட் ஆரம்பிச்சிட்டு அப்படின்ட்டு, இல்லை நான் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி அன்றைக்கி வந்துட்டேன். ஒரு 10-15 days down the line he again called me. நாளைக்கு வரும்போது கொஞ்சம் ஃபுல்லாக ஷேவ் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு வந்துடுங்க தலையை அப்படின்னாரு. கண்டினியூட்டிலாம் அதுக்கு தலைவா வேணா ஒரு போலீஸ் கட் பண்ணிக்கிறேன்னு சொல்லி போலீஸ் கட் பண்ணின்னு தான் போனேன். போய் அகெயின் கேரவனில் எல்லாம் என்னோடய இதில் வந்து காஸ்டியூம்லாம் கொடுத்தாங்க. அதே மாதிரி ஒரு போலீஸ் ட்ரெஸ்ஸு, ஒரு ரேங்கிங் மட்டும் கொஞ்சம் வேறு ஒரு ரேங்கிங்கில் இருந்தது. ஏன்னா கொஞ்சம் பெரிய ஆஃபீஸர்ன்ற ரேஞ்சில் கொடுத்தாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க என்ன இதுக்கு அந்த ஃப்ளோருக்கு. பார்த்தா வினோத் வந்து நான் அப்போ தான் காலையில் பார்க்குறாப்புல பார்த்துட்டு சட்டையை ஊற்றுறேங்க சார் அப்படின்னா. இல்லை சட்டை போட்டாலே தொலைதலான் இருக்கும், சட்டை இல்லைன்னா இன்னும் ரொம்ப தொலைதலான் இருக்கும்னு சொல்லி இல்லை சார் அதுக்கு வேண்டாம், சட்டை வேண்டாம்னு சொல்லி சட்டையை எடுத்து சேரில் பின்னாடி போட்டுட்டு இந்த சேரில் உட்காருங்க என்னோட ஹை ஸ்டூல் கொடுத்து யுவர் ஒர்க் ஷாப், கன் ஒர்க் ஷாப். ஸோ அதில் உங்களுக்கு வந்து ஃபோன் வருது, நீங்கள் அதை ஆன்சர் பண்ண போகிறீங்கன்னு சொல்லி அப்படி எடுக்கப்பட்டது தான் அந்த சீன். சார் உதயா, தெரி, ஜனநாயகன் கரெக்டாக சொல்லி வச்ச மாதிரி ஒவ்வொரு படங்களுக்கும் நடுவுலவே வந்து பார்த்திங்கன்னா 10 வருஷம் 15 வருஷம் அந்த மாதிரி. ஸோ ஒரு 10 வருஷத்துக்கு ஒருக்கா சார் கூட ஒரு படம் பண்ணுறீங்க. உதயா படத்தில் இருந்த விஜய் சார், தெரி படத்தில் இருந்த விஜய் சார், ஜனநாயகனில் இருக்க விஜய் சார், என்னென்ன மாற்றங்கள் பார்க்குறீங்க? உதயாவில் பார்த்த விஜய்க்கும் தெரியல பார்த்த விஜய்க்கும் ஜனநாயகத்தில் அன்ஃபார்ச்சுனேட்லி ஐ குடன்ட் மீட் ஹிம். எனக்கு வந்து காம்பினேஷன் கிடையாது. பட் ஐ ஹேட் சம் இன்ஃபோ. நான் ஜென்ரலாக வந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது விஜய்க்கும் தெரியும் நான் பார்ட்டிசிபேட்டிங்கிறது தெரியும். நான் அப்படியே விசாரிச்சேன், பார்ப்பேன் என்ன இருக்கான் எது எல்லாம் கேட்டேன். ஹி இஸ் வெரி லைக் அபவுட் 10 years junior to me, ஓகே, இன் ஏஜ். பட் சீனியாரிட்டி வைஸ் பார்த்தா இன் ப்ரொஃபஷன் இஸ் சீனியர் டு மீ, ஓகே. அப்படி பார்க்கும்போது எங்களுக்கு உதயாவில் நான் இன்னுமே யங்காக ஒரு என்னோடய இந்த ஸ்ட்ரக்சர் கிடையாது, இன்னுமே யங்காக இருந்திருக்கேன் 20 years பேக். அப்படின்றப்போ நான் வந்து இன்னும் 38 or 40 அந்த ஷூட் எடுக்கும்போது அவரும் அந்த ஒரு 10 years கேப்பில் தான் இருந்திருக்கணும், 28-30 அந்த மாதிரி கேப்பில் தான் இருந்திருக்கணும். அப்படியே சும்மா ஜம்முன்னு இருப்பான் பையன். ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் பார்த்தா ஒரு பொறாமையாக இருக்கும், ஹெல்த்தெல்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு அதெல்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லி. ஏன்னா நான் விஜய் அண்ட் தெர் இஸ் அனதர் கேரக்டர், 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்கக்கூடிய ஒரு நிர்பந்தம் அந்த பர்டிகுலர் மூவியை பொறுத்த வரைக்கும். தெரியல வரும்போது நான் கொஞ்சம் விஸ்வரூபம் எடுத்திருக்கேன், கொஞ்சம் ப்ளோட் ஆகியிருக்கேன். அவர் வந்து அதே ஸ்ட்ரக்சர், இன்ஃபேக்ட் அதை விட இன்னும் கொஞ்சம் ஒல்லியாகவே கூட நான் ஃபெல்ட், ஓகே, பிகாஸ் அந்த போலீஸ் ட்ரெஸ்லலாம் காஸ்டியூம்லலாம் ஹி வாஸ் லைக் வெரி ஃபிட். ஸோ நாங்கள் எங்கள்கிட்ட வந்து கண்டினியூ தான், அதாவது அங்கே விட்டோமே அங்கேருந்து எப்படி போய் பேசுறது அந்த இதெல்லாமே இல்லை. வாங்க நீங்கள் வந்துட்டீங்கன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அங்கேருந்து அப்படியே ஆரம்பித்து ஜாலியாக உட்காந்து அரட்டை அடிக்கிறதுன்ற ரேஞ்சில் தான். அப்போது ஒரு கான்வர்சேஷனில் ஆஸ்டம், எப்படிப்பா உன்னால் இது மெயின்டைன் பண்ண முடியுது, எப்படி இந்த பாடியை வந்து நீ எப்படி மெயின்டைன் பண்ணுறது? ஏன்னா எனக்கு வந்து உதயாவில் வந்து நான் அப்சர்வ் பண்ணுவேன் ஜென்ரலாக சாப்பாடு வந்து வீட்டிலேருந்து வரும், அவங்களுக்கும் எங்கள் வீட்டிலேருந்து வரும். ஜென்ரலாக ஒரு சின்ன எக்ஸ்சேஞ்ச் இருக்கும், என்ன இது நல்லாயிருக்கும் சாப்பிட்டு வர. நான் பியூர் வெஜிடேரியன், கரெக்டாக எனக்கு என்ன தேவையோ அது எதாவது வந்ததுன்னா அதை மட்டும் அங்கே இருந்துப்பார். அண்ட் அவரோட இன்டேக்கும் பார்த்துருக்கேன் நான் ஜென்ரலாக ரொம்ப கம்மியாக, எவ்வளோ கம்மியாக பேசுவாரோ அவ்வளோ கம்மியாக சாப்பிடுவார். நான் எவ்வளோ ஜாஸ்தி பேசுவேனோ அவ்வளோ ஜாஸ்தி சாப்பிடுவேன். தெரியலையும் நான் பண்ணும்போதும் ஹிஸ் டயட்டிங் வாஸ் லைக் தட் ஐ பிலீவ், ஓகே. அண்ட் ஹீ எக்ஸ்பிரஸ் தட் ஆல்சோ. சார் நான் இவ்வளோ தான் சார், என்னோடய இன்டேக் எல்லாமே இவ்வளோ தான், நான் இது மாதிரி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிட்டேன். அப்போ நான் சொல்லிட்டேன், தம்பி பொறாமையாக இருக்கு, நீ டெய்லியே போய் வீட்டில் திஷ்டி சுற்றி போட்டுக்கணுன்ற லெவலில் இருக்கு, இன்னும் எப்படி இதை மெயின்டைன் பண்ணுற? இல்லை சார், நம்மளை நம்பி ப்ரொடியூசர்ஸ்லாம் பைசா போடுறாங்க, ஸோ நம்ம வந்து ஃபிட்டாக இருக்கணும் சார் அப்படின்ற ரேஞ்சுக்கு அவன் எக்ஸசைஸ் பண்ணுறான்னா இல்லையா ஐ டோன்ட் நோ. பட் ஹீ இஸ் தரோலி மேக்கிங் இட் ஷுர் அது இறங்காமல் அந்த லெவலில். யூஆர் ரைட் இல்லை, அது
அது அந்த மாதிரி ஒரு 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 வரம் இருக்குது போல இருக்குது. இதில் நான் பார்க்கலன்றதுனால பட் நான் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ண வரைக்கும் இஸ் த சேம். என் ஆட்டிடியூட் ஆல்சோ இஸ் த சேம். இஸ் என்கொயர்ட் அபவுட் மீ. இஸ் இன்னும் நான் அங்கே என்னை ஜாகிரதையாக பார்த்துக்கிறாங்களா என்ன இது எல்லாமே இஸ் என்கொயர்ட். ஓ அதெல்லாம் அதான் சொல்லிட்டேனே, ஹீஸ் அ ஹியூமன் பீயிங் ஃபர்ஸ்ட். ஓகேவா? அதுக்கப்புறமா தான் ஒரு ஆர்டிஸ்ட்டு ஸ்டார்டம் அதெல்லாம். நான் ஒரு ஸ்டார்டம்ன்றதுனால அந்த ஹியூமனிட்டியெல்லாம் விடுறதில்லை. ரொம்ப பிடிச்ச ஒரு ஒரு சில கேரக்டர்ஸில் விஜய் இஸ் ஆல்சோ தேர். சார் இந்த 3 படங்கள் பண்ணும்போது எப்பயாவது ஏதாவது ஒரு சின்ன அறிகுறி மாதிரி அரசியல் பற்றி ஓகே இந்த பையன் பின்னாடி ஏதோ பெருசாக பண்ண போகிறான் போல அந்த மாதிரிலாம் உங்களுக்கு தோணியிருக்கா? அவர் இல்லை, பேசி நான் அரசியலுக்கு ஒரு வாரம்லாம் எனக்கு சுத்தமாக ஐடியா கிடையாது. பட் தெரியும் போது ஒரு கான்வர்சேஷனில் ஐ குட் சென்ஸ் இஸ் ஹியூமனிடேரியன் ரெஸ்பான்சிபிலிட்டி. அது அந்த கான்வர்சேஷன் வந்து எனக்கு வந்து ரொம்ப இன்டெப்த்தாக அது உள்ளே போய் பதிஞ்சிருக்கு. நான் அதை இப்போ ஓப்பனாக நான் எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்கேன், பிகாஸ் இஸ் ஆல்ரெடி இன் டு பாலிடிக்ஸ். பட் அப்போ வந்து அந்த பாலிடிக்ஸ் பற்றி நான் வார்த்தையே எடுக்கலை. நாங்கள் 2 பேருமே ஒரு சொசைட்டி அந்த மாதிரி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறப்போ அவர் கேட்குறாரு, சார் ஒருத்தருக்கு ஒரு ஆயிடுச்சு, நீங்கள் போய் அதை தட்டி கேட்க மாட்டிங்களா அப்படின்னு ஒன்று. விஜய் என்னால் நான் சிங்கிள் மேன் ஷோ, ஏன்னா எனக்கெலாம் அந்த அளவுக்குலாம் வேறு வித்தால் கிடையாது. ஏதான ஒரு சப்போர்ட்னு யாரானு கேட்டாங்கன்னா அப்போ போய் வேணால் பண்ண முடியுமான்றது நான் யோசிப்பேன். தவிர இது இண்டிவிஜுவலாக என்னால் முடியாது ராஜா, இந்த டன்ஸ் ஆஃப் திங்ஸ் டு பி கரெக்டடு அப்படின்னு நான் ஒரு என்னோடய ஜெனரிக் வியூ என்னவோ என்னோடய ஐடியாஸ் என்னவோ அதை சொல்கிறேன். ஒரு 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 சின்னதாக நாங்கள் வேறு ஏதோ கான்வர்சேஷன்லேருந்து அப்படியே அதே கேள்வியை நான் திருப்பி கேட்குறேன். அந்த பாயிண்ட் இரு நீங்கள் அதே சினாரியோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க கேட்டேன். ஏன்னா இது ஆஸ் குட் ஆஸ் மை யங்கஸ்ட் பிரதர். ஓகே, நான் கேட்குறேன், இதே சினாரியோ நீ என்ன பண்ணுவேன்? அப்போ சார் நான் களத்தில் இறங்கிடுவேன். சரி, இது வந்து எனக்கு பெருசாக பாலிடிக்ஸ் பற்றி சுத்தமாக நாலேஜ் கிடையாது ஈவன் டுடே. ஓகே, பட் அந்த ஒரு ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கக்கூடிய ஒருத்தனால தான் அந்த மாதிரி திங்க் பண்ணி பேச முடியும். கண்டிப்பாக. இல்லைன்னா போகிற போக்கில் ஏதோ பேசிட்டு போகிறதுன்றதுல வந்து அந்த டைலாக் வராது. என்ன அது நான் சின்சியராக நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆளால் மட்டும்தான் நான் களத்தில் இறங்குவேன்னு சொல்ல முடியும். அது லேட்டர் ஆன் அதான் சொன்னேன். பார்ட்டிலாம் அனௌன்ஸ் பண்ணப்புறம் நான் நினச்சேன், ஓகே இதுக்கு முன்னாடியே அதை வந்து நம்ம சீடாக எடுத்துகிட்டு இருக்கணும் போல இருக்குது அப்படின்ட்டு. எனக்கு என்ன ஆச்சரியம்னா, ஒரு 10 years பேக் அப்போவே வந்து ஹி ஹேட் திஸ் அஸ் அ ட்ரீன்னு வச்சுப்போம், ஒரு ஸ்மால் க்ரோயிங் ட்ரீன்னு வச்சுப்போம். அதுக்கு முன்னாடி அது எப்போ சீட் பண்ணியிருப்பார் அந்த ஐடியாவை, இல்லையா? அதுதான் வந்து என்னை ஆச்சரியப்படுத்துறது. ஸோ தெரிக்கு முன்னாடியே அவருக்கு அந்த எண்ணங்கள் இருந்திருக்கு. 100% இருந்திருக்கணும், 100% இருந்திருக்கணும். பட் எப்படி அதை கல்டிவேட் பண்ணிக்கிறது என்ன ஏதுன்றதை ஐ எம் ஷூர் விஜய்லாம் வந்து இஸ் அ ஹார்ட் ஒர்க்கர். சும்மா லேசாலாம் இந்த பொசிஷனுக்கெலாம் வந்துருக்க முடியாது. ஐ திங்க் யூ ஷுட் ஹவ் டன் இஸ் ஹோம்ஒர்க்குன்னு நினைக்கிறேன். சரியான தருணத்துக்காக மேபி யூஆர் ரைட். அந்த ஒரு தருணத்தில் நம்ம வந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு அப்போ அதை பார்த்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கலாம். தெர் ஆர் வேரியஸ் அதர் ஃபேக்டர்ஸ் ஆல்சோ, இல்லையா? அவளுக்கு என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் லோக்கலாக வாழ்ந்து பார்த்துக்கணும் அதெல்லாம் இருக்குது, இல்லையா? ஸோ அதெல்லாம் கவனிச்சுட்டு அப்புறமா இதுக்கு வந்திருக்கலாம். ஸோ மெனி பேராமீட்டர்ஸ். நீங்களும் சினிமா துறையில் இருக்கீங்க, அப்பாவும் ப்ரொடியூசராக வந்திருக்காரு. இப்போது ஜனநாயகன் சந்திக்கிற பிரச்சனைகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஜீரோ நாலேஜ். எல்லாத்துக்கும் ஜீரோ நாலேஜ் சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க, சத்தியமாக தெரியாது. ஏன்னா இதுக்கு முக்கிய காரணம் எங்கள் அப்பா. எங்களை சினிமா பக்கம் வரவே விடலை அவர் தான். இதை நான் அவர்கிட்ட குற்றமாக சொல்லலை எங்கள் அப்பாட்ட, பட் நான் சொல்கிறேன் என்ன ஒரு விதத்தில் அது நல்லது எங்களுக்கெல்லாம். ஏன்னா இல்லைன்னா அது வந்து நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் இருக்குது. இதில் இன்னும் லைம் லைட்டில் இருக்கிற அந்த ஒரு இருக்கும்போது ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நிறையா இருக்கும். அப்போ அந்த பக்கமே வர விடல எங்களை யாரையும். இப்போ தான் நான் டப்பிங்லாம் நான் இப்போ ஒரு 350 படம் பண்ணியிருக்கேன். அவர் என்னோட 70வது படமோ என்னமோ தான் அப்பா சொல்கிறாரு, குமரி இது உன் வயசான்னு கேட்டுட்டு நல்லா இருக்குடா அப்படிங்கிறாரு. எனக்கு வந்து இது ஏன் சுவாமி முதல் படத்துலேயே சொல்லன்ற நினச்சி தான். இப்போது
இப்போ இந்த ட்ரெண்டிங் போயிட்டு இருக்குன்னா என்னடா ஒரு உன்னை பற்றி பேசிட்டு இருக்காங்க, உன் ட்ரெய்லரோட இதை வந்து நீ விஜய்க்கு இது பண்ணுறியா, பூஸ்ட் பண்ணி கொடுக்குறியா, இல்லைன்னா எல்லாரும் உன்னை பூஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்களா, என்ன நடக்கிறது அப்படின்னாரு. சார் இப்போ நீங்களும் சரி விஜய் சாரும் சரி ரெண்டு பேர்த்துடைய அப்பாவுமே வந்து சினிமாவில் இருந்திருக்காங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க சினிமாவில் வந்து இந்த வாரிசுகள்லாம் ஈஸியாக வந்துட முடியும் அப்படின்ட்டு. இப்போது நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கீங்க, விஜய் சாரும் ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காரு, அதை எப்படி பார்க்குறீங்க? முதல்ல விஜய் சொல்லிடுறேன். விஜய் ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காருன்றது எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கலாம்னா, அவரோட ஏர்லி டேஸோட கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க சில மேகசின்ஸ்லாம். அது பாவங்க, அது அந்த மாதிரி சொல்லியிருக்கக்கூடாது, ரொம்ப தப்பு அது. அது ஒரு ஒரு ஒருத்தர் வளராருன்னா ஒரு வெல்கம் பண்ணுவோமேனு அந்த ஒரு ஆட்டிடியூடே இல்லாமல் போட்டு ஏறி மிதிச்சிருக்காங்க. பட் திஸ் ஃபெலோ என்னை மிதிக்கிறீங்களா, என்னோடய டேலண்ட்டை நான் தனியாக காமிக்கிறேன் அப்படின்னு அந்த அந்த ஃபீனிக்ஸ் மாதிரி ஏந்து வந்தது தான் விஜய்ன்னு நான் பார்க்குறேன். என்னோட இது எடுத்துட்டிங்கனாக்கா, அப்பா லிட்ரலாக நாங்கள் என் ஃப்ரெண்ட்ஸ் கேட்பாங்க, எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கேட்பாங்க, அப்போ தான் எங்களுக்கு ஷூட்டிங் பார்க்கவே அலவுடு. நான் அப்படியாப்பா, சரி நான் நாளைக்கு நான் வண்டி அனுப்புகிறேன், நீங்கள் ஒரு 11 மணிக்கெல்லாம் ரெடியாக இருங்கன்றார். நாங்கள்லாம் வந்து ஸ்கூலுக்கு முடிச்சுட்டு காலேஜ் ஃபஸ்ட் இயரில் இருக்கோம். நாங்கள்லாம் வெயிட் பண்ணுவோம், அப்பா வண்டி அனுப்புவார், போவோம். கரெக்டாக 11க்கு அனுப்புவார். 12:15 12:30 வீட்டுக்கு வந்துடுவோம். இங்கேருந்து ஏவிஎம் ஸ்டுடியோ போகிறதுக்கே 10 நிமிஷம் ஆகும், வரதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். இதாண்டா ஷூட்டிங்க, வாங்க போகலாம். இப்படி தான், ஆனஸ்ட்லி இப்படி தான் சார். போனோடனே சேரை போட்டு உட்காந்து வச்சுருவாங்க, ஓகேவா. எல்லாருக்கும் அப்போ என்ன கூல்ட்ரிங்க்ஸ் அவைலபிளோ, இல்லை இளநீர் அவைலபிளோ, இல்லை என்ன ஒரு ஃப்ரூட்ஸ் கட் பண்ணியிருக்காங்களோ அதை கொண்டு வந்து கொடுப்பாங்க, சாப்பிடுவோம். என்ன எங்கள் லக்குக்கு அந்த பக்கம் ஏதான ஒரு ஆர்டிஸ்ட் போனால் அப்படின்னு ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டு, இதுதான் சன் அண்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸு, நாங்களும் ஹலோ சார் ஹலோ, அவங்களும் வந்து ஹலோ அப்படின்னு போயிடுவாங்க. அவ்வளோதான். ஃபோட்டோ கூட எடுத்துனது கிடையாது. நான் மட்டும் இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸு கூட ஃபோட்டோ எடுத்துனது கிடையாது, ஓகேவா. எனக்கே அது ரொம்ப பார்த்தோம்டா ரஜினி பார்த்தோம்டா நாங்கள் அப்படின்னு கமலை பார்த்தோன்றலாம் இருக்கும் பசங்களுக்கு. பட் அதுக்கான எந்த விதமான எவிடன்ஸ்லாம் கிடையாது. ஒரே ஒரு படத்தில் நாங்கள் எல்லோரும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வேணும்னு சொல்லி ஒரு ஷாட்டுக்கு வேணும்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஆக்ஷன் போய் அப்பா கவிதாலையில் இருக்கும்போது ஒரு படத்தில் ஓப்பனிங் ஷாட்டு, எக்ஸாம் எழுதுகிற ஷாட்டு, அதுக்கு மட்டும் நாங்கள் எல்லாம் போனோம். பட் அதுவுமே இப்படி போயிடும். அது வந்து எனக்கு என்ன திருப்தினா, எங்கிட்டேருந்து அந்த கேமரா ஆரம்பிக்கும். அது பாலச்சந்தர் சார் படம், டைரக்டர் பாலச்சந்தர். ஸோ எனக்கும் பாலச்சந்தர் சார் ஒரு குட்டு இருக்குது, வாங்கியிருக்கேன்றது தான். அது டப்பிங்னு வரும்போது அவர் என்னை என்கரேஜே பண்ணலை. ஐ எம் மிமிக் ஆர்டிஸ்ட். அதை நான் ரொம்ப அப்பாட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி, ஏன்னா நான் வந்து அப்பா லவ் பேர்ட்ஸ் எடுத்தார் ஃபஸ்ட்டு இங்கே பிரமிட் ஃபிலிம்ஸில். ஒரு ஃபாரினர் கேரக்டருக்கு வாய்ஸ் கேட்டாங்க. நான் யூஎஸ்லேருந்து வந்த புதுசு, இந்தியாவுக்கு திருப்பி வந்த புதுசு, இங்கிலீஷ் கொஞ்சம் ஸ்லாங்லாம் நல்லாவே வரும். ஸோ போட்டால் வாய்ஸ் பக்காவாக ஃபிட் ஆகுது. அந்த இன்ஜினியர் வந்து, சார் இது உங்கள் வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது, விட்டுறாதீங்க, ரொம்ப நல்லா உங்களோட இது இருக்குது அப்படின்னு. பாலமுருகன் இன்ஜினியர். என்ன நிஜமாக சொல்கிறேன், அந்த பையனுக்கு வந்து எப்போ பார்த்தாலும் நான் தேங்க்ஸ் சொல்லணும். அவரால் தான் நான் இன்னைக்கு 30 years ஆகுது நான் டப்பிங்கில் இருக்கேன், டப்பிங் யூனியனோட அசோசியேட் ஆகி. பட் நான் எல்லோரையும் அழைச்சிட்டு எங்கள் படத்துக்கு தான் போய் பார்க்குறேன், என்னோடய இன்லாஸ் எல்லோரும் அழைச்சிட்டு போய் பார்க்குறேன். என் வாய்ஸ் இல்லை, என் வாய்ஸ் பதிலாக வேறு யார் வாய்ஸும் இருக்குது. ரொம்ப எனக்கு ஷேம் ஆகிடுது. ஏன்னா எல்லாருக்கிட்டையும் என் வாய்ஸ் வரும்னு சொல்லிட்டுங்க. எங்கள் அப்பா கூட என்கிட்ட சொல்ல உன் வாய்ஸ் அதில் இல்லைன்னு. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் ஆஃபீஸ் இஸ் ஆஃபீஸ், வீடு இஸ் வீடு, இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணவே மாட்டேன். கம் வாட்மே இது வரைக்கும் மிக்ஸ் பண்ணதில்லை. எங்களுக்கெல்லாம் ரொம்ப ஒரு சின்ன வருத்தமாகவே இருந்தது. நம்ம அப்பாட்ட போய் நாங்களாம் இன்றைக்கும் சிம்ம சோப்புன்னு அப்பா வந்தாருன்னு நின்று தான் பேசுறது. இன்ஜினியர்கிட்ட போய், என்னப்பா நீ கூட சொல்ல நீன்னு அப்படின்னு. இல்லைப்பா சொல்லக்கூடாதுட்டாங்க. ரெண்டாவது வந்து நீ யூனியன் மெம்பர் இல்லைன்னு தான் எடுத்தோம், வேறு வாய்ஸ் நல்லா இல்லைன்னு எடுக்கல, யூனியன் மெம்பர் இல்லைன்னு எடுத்தோம். அந்த படத்துக்கு வாய்ஸ் ஒருத்தர் கொடுத்தாரு இல்லையா, அவர் வந்து எதேச்சியாக நான் போய் அவர் பேசும்போது அவர் அங்கே இருந்தார். இப்போ நானே கேட்டேன், அவன் வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. நான் அவர் பேர் காளிதாஸ்னு பேர், இஸ் நோ மோர் நவ். நீ டப்பிங் மெம்பர் ஆகிட்டியான்னாரு. இல்லை சார் எனக்கு எப்படின்லாம் தெரியல அப்படின்னா. சரி அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் அந்த ஏஜென்ட் கிட்ட கேட்டார், இருந்தது ஒரு அப்ளிகேஷன் வாங்கி அவர் வந்து இன்ட்ரடக்ஷன் கேட்டு அவர் போட்டு கொடுத்தார். ஸோ ஐ பிகம் எ மெம்பர்.
now it's about 30 years. I've done more than about 350 films. நிறைய வில்லன்ஸுக்கு கொடுத்துருக்கேன். ஓகே, எனக்கே வந்து ஆச்சரியம் எப்படி இந்த கிஃப்ட் இருக்குன்ட்டு. எனக்கு வேறு எந்த ஆர்டிஸ்ட் பண்ணி பேச தெரியாது. என்னோடய மிமிக்ரி வந்து ஃபுல்லாக சவுண்ட் பேஸ்ட். ஒரு பின்னு கீழே வருது, ஒரு டவரா செட்டு வருதுன்னா கிட்டத்தட்ட அந்த லெவலுக்கு என்னோடய வாய்ஸை கொண்டு வந்து பண்ணேன். ஒரு ஆம்புலன்ஸ் போச்சு, இல்லை ஒரு போலீஸ் சைரன் போகிறது. ஸோ இந்த லெவலுக்கு என்னெல்லாம் இருக்கோ அதுதான் எனக்கு வரும். மற்றபடி எனக்கு ஆர்டிஸ்ட் மாதிரிலாம் பேச தெரியாது. பட் அப்சர்விங் உண்டு. அதை மெதுவாக இன்கல்கேட் பண்ணிவிட்டு ரொம்ப அப்பாவோட இது என்னென்னா, எங்கேயாவது ஒன்று இல்ட்ரேட் பண்ணிட்டு போகிறாங்கப்பா, அந்த இண்டஸ்ட்ரி வந்து கொஞ்சம் திடீர்னு யாரான எதாவது சொல்லிட்டாங்கன்னா நீ வருத்தப்படுவேன்ற அந்த ஒரு காரணங்கள் தான் வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தார். தென் இப்போனா கொஞ்சம் பேருக்கு தெரியும், நான் வந்து நடராஜன் சார் சன்னு கொஞ்சம் பேருக்கு தெரியும். நான் ஜாயின் பண்ண புதுசில், டப்பிங்லாம் ஜாயின் பண்ண புதுசில் நோபடி நோஸ் எக்ஸப்ட் ஒரு ஹேண்ட்ஃபுல் பீப்புள். அவங்கள தவிர வேறு யாருக்கும் நான் வந்து பிரமிட் நடராஜன் சன்னுன்னே தெரியாது. என் வாய்ஸ் நல்லா இருக்குன்னு ஐ வாஸ் சப்போர்ட்டட். அண்ட் ஈவன் டுடே ஐ எம் கெட்டிங் சப்போர்ட்டட் பை 2 செக்மெண்ட்ஸ். ஒன்று இன்ஜினியர்ஸு, இன்னொன்று அந்த ஏஜென்ட்ஸ். அப்படியே நேராக சார் இது கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்குது இந்த வாய்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா, அதுக்கு ஒருத்தர் இருக்கார் சார், அவர் கூப்பிட்டு வருவாங்க. ஜெனரிக் வாய்ஸ் எதுக்குமே எனக்கு கூப்பிட மாட்டாங்க. ஓகே, அது இன்ஜினியர்ஸும் நிறைய ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, சார் இவர் நீங்கள் குமார் சாரை கூப்பிடுங்க அப்படிம்பாங்க. இது வந்து ஒரு கிரெடிட்டாக தான் நான் பார்க்குறேன். ஓகே, பிகாஸ் அதுதான் இன்னி வரைக்கும் எனக்கு பேசப்படுறது. கண்டிப்பாக ஒருத்தர் வளராருன்னா ஒரு வெல்கம் பண்ணுவோமேனு அந்த ஒரு ஆட்டிடியூடே இல்லாமல் போட்டு ஏறி மிதிச்சிருக்காங்க. திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணி, சார் நாளைக்கு ஃப்ரீயாக வச்சுக்கோங்க, நீங்கள் துணி ஷூட்டிங்க்கு நீங்கள் வரணும் அப்படின்ட்டாரு. விஜய் என்ன பண்ணுறாருன்றத வந்து அஜித் கிரிட்டிசைஸ் பண்ணுறதில்ல, அஜித் என்ன பண்ணுறாருன்றத விஜய் கிரிட்டிசைஸ் பண்ணுறதில்ல. விஜய் சார்னா விஜய் சார் அப்படிங்கிற சார் அவர் சைலண்ட், இஸ் வெரி வெரி சைலண்ட். சார் விஜய் சாருக்கு கடவுள் பக்தி இருக்கா சார்?